நம்ம பண்ற எல்லாமே 22 கேரட். இதுதாங்க கோல்டு. நாலுமே 4 டிஃபரெண்ட் ஆர்டிஸ்டால செஞ்சது. நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் லக்ஷ்மிலயுமே இருக்கு. நல்ல ஜோலி ஜோலிக்கும் மயில், கிளி, அன்னம், அதுலயே டிஃபரெண்ட் மாடல்ஸ் 30 ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம கிட்ட இருக்காங்க. கார்பரேட் கிஃப்டிங் கான்செப்ட்ஸ், ஹாட் செல்லிங் ப்ராடக்ட். எங்களுக்கு அந்த டிவைன் ஃபீல் வந்து கண்டிப்பா நம்ம பெயிண்டிங்ஸ்ல இருக்கும். கஸ்டமைசேஷன்ஸ் அவங்க குலதெய்வம்லாம் நம்ம பண்றோம். ஹேர் ஸ்ட்ராண்ட் மாதிரி மெலிசா இருக்கும். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்றது பாருங்க. கலர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்து நீங்க வாங்குறீங்க, ஆனா அது வந்து பிளாஸ்டிக் தான். எவ்வளவு கேலரிஸாலையும் இதை கொடுக்க முடியாது. இது எல்லாமே ஹை கிரேட் ஏடி ஸ்டோன். VS Ultimate, VS Ultimate, VS Ultimate, VS Ultimate. ஹலோ விஎஸ் அல்டிமேட் மக்களே. ஓகே, நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது டைட்டில், தம்ப்நெயில், கிளிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, நம்ம ஒன் பை ஒன்னா மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹலோ. நம்ம தாஞ்சூர் பெயிண்டை பத்தி ரெகுலரா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு முதல்ல ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ நம்ம கேலரி எத்னிக் தாஞ்சூர் ஆர்ட்ஸ், டி நகர், துரைசுவாமி ரோட்ல இருக்கு. 120 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிசினஸ். ஸோ இது 5 ஜென்ரேஷன்ஸா பண்றோம். நம்ம பண்ற எல்லாமே 22 கேரட் ஆத்தென்டிக் கோல்ட் ஃபாயில்ல ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆத்தென்டிக் ப்ராசஸ்ல தான் பண்ணிருக்கோம். அந்த காலத்துல எப்படி பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி நம்ம இவ்வளோ காலமா அதை வந்து பாரம்பரியமா எடுத்துன்னு வந்துட்டு இருக்கோமோ அதே கான்செப்ட்ல தான் இப்போ இங்க இருந்து ஒரு 5 ஜென்ரேஷன்ஸ்க்கு உங்க பெயிண்டிங்ஸை நீங்க கொடுக்கணும்னா எவ்வளோ அழகா, எவ்வளோ தரமா, எவ்வளோ ஒரு ஆத்தென்டிஃபைடா பண்ணணுமோ அதே கான்செப்ட்ல தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கேலரி ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்கு. வேரியஸ் பெயிண்டிங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சைசஸ்ல உங்களுக்கு ரெடியாவே கிடைக்கும். ஸோ நம்ம 5 ஜென்ரேஷன்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன்னு நான் சொன்னேன். அதோட ஒரு ஃபெதர் இந்த கிரவுன் மாதிரி. ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேட் அவார்டி ஆர்டிஸ்ட். ஸோ அவர் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங்க்கு 2.5 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் ஆன பெயிண்டிங்க்கு அவார்ட் வாங்கியிருந்தாரு சிஎம் கிட்ட இருந்து. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு வெரி ப்ரௌட் மூமெண்ட். இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளோ அத்தென்டிக்கா, எவ்வளோ அழகா ஒரு ப்ராப்பரான பெயிண்டிங்கை கொடுப்போன்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸையும் கிரியேட் ஆகும். வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்று ஒன்றா காமிக்கிறீங்களா சார்? இப்போ இங்க நீங்க பாக்குறது வந்து ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்ல ஒரு பெயிண்டிங் காட்டுறேன். அதே மாதிரி இப்போ டெவலப் ஆயிருக்கிற நியூ ட்ரெண்டோட கான்செப்ட்ல இன்னும் ஜாஸ்தியான கோல்ட், இன்னும் அழகா பியூட்டிஃபை பண்ணி நல்ல ஒரு எம்போஸ்ட் எஃபெக்ட்ல வர மாதிரி அந்த கான்செப்ட் நான் காட்டுறேன். ஓகே மேடம். இப்போ இது பெருமாள். சோ இதுலயே பாருங்க 4 வெரைட்டிஸ் நான் காட்டுவேன். நாலுமே 4 டிஃபரெண்ட் ஆர்டிஸ்டால செஞ்சது. இப்போ நீங்க இது பாக்குறீங்க இல்லையா, இதுதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலான கான்செப்ட். மேல எதுவுமே எம்போஸ்ட் எஃபெக்ட் இல்லாம ரொம்ப பிளாட்டா இருக்கு பாருங்களேன். இது ஒரு கான்செப்ட். அது ரொம்ப காலமா இருக்கிற கான்செப்ட். இப்போ இது பாத்தீங்கன்னா அதே பெருமாள் டிஃபரெண்ட் ஆர்டிஸ்டால செஞ்சது. இது எப்படின்னா இங்க வந்து எம்போஸ்ட் எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன்ஸ் வர மாதிரி. இந்த கான்செப்ட் தான் இப்ப நியூவா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற கான்செப்ட். இது எல்லாம் இந்த ஒயிட் ஸ்டோன்ஸோட நல்ல ஜோலி ஜோலிக்கும் ரொம்ப சூப்பரா, ரொம்ப கிராண்டா இருக்கும். நம்ம கடையில பெயிண்டிங்ஸ் எப்படின்னா முகம், பெருமாளோட முகம் தவிர எதுவுமே கோல்டு இல்லாம இருக்கவே இருக்காது. சோ ரொம்ப யூசேஜ் ஆஃப் கோல்டு நீங்க கொடுக்கிற காசுக்கு அவ்வளோ நல்ல எஃபெக்டிவா, எவ்வளோ ஜாஸ்தி உங்களுக்கு நாங்க பெட்டரா அழகா யூசேஜ் ஆஃப் கோல்டோட கொடுக்க முடியுமோ அப்படிதான் நம்ம இந்த பெயிண்டிங் அந்த அளவுக்கு வேல்யூவா கொடுத்துருவீங்க. கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஏத்த மாதிரி வேல்யூவா. கண்டிப்பா கண்டிப்பா. அதுவுமே கரெக்டா 22 கேரட் கோல்டு. நம்ம கிட்ட வந்து நிறைய சாமி படம், லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, முருகன், பெருமாள், சாய்பாபா, ராமர், சிவன் குடும்பம், கிருஷ்ணர்லயே நிறைய வெரைட்டிஸ், குபேரலட்சுமி, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய ஸ்டைல்ஸ்ல 30 ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம கிட்ட இருக்காங்க. சோ நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல ஒருத்தருக்கு பிடிக்கிற மாதிரியே இன்னொருத்தருக்கு பிடிக்காது இல்லையா. சோ நீங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸோட டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்ல நம்ம கிட்ட பெயிண்டிங்ஸ் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட யூனிக்கா ராம் லல்லா, அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் தான், டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி. சோ இதுவுமே ஒரு சூப்பரா ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் எங்களுக்கு. சாய்பாபா, பெரியவா, சங்கராச்சாரியர், அந்த மாதிரி ஹியூமன் ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கிற மாதிரியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன மாதிரி சைஸ்ல கிடைக்கும்னா ஸ்மால் சைசஸ் 15 inches ஹைட், அதை விட ஒரு சைஸ் பெருசு 18 inches ஹைட், அது 1.5 அடி, அந்த மாதிரி ஹைட்ல இருந்து நிறைய பெரிய பெரிய ஹியூமன் சைசஸ் வரைக்கும் 3 அடி, 4 அடி, 6 அடி, எல்லா டிஃப்ரெண்ட் சைசஸ்லயும். பெரிய சைஸ்னா சில கஸ்டமைசேஷன்ஸோடயும் பண்ணலாம். ஸோ நிறைய சாமி படங்கள்லாம் நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் சைசஸ்ல பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ரெகுலரா இருக்கக்கூடிய ஹிந்து சாமி எல்லாமே காமிச்சிருக்கீங்க. கஸ்டமைசேஷன் இப்போ வந்து குலதெய்வம் வழிபாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ எங்க சாமி அந்த மாதிரியான சாமி
சாமிகளுக்கு வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி தர முடியுமா உங்களால? கண்டிப்பா. சோ நம்ம நிறைய கஸ்டமர்ஸ்க்கு கஸ்டமைசேஷன்ஸ் அவங்க குலதெய்வம்லாம் நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்னு காட்டுற பாருங்க. இது பகவதி அம்மன். சோ இது பெங்களூர்ல ஃபேமஸ் ஆன கடவுள். ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க சைடுல இருந்து நிறைய ரிலேட்டிவ்ஸும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி பண்றோம். ஜெயின் பகவான்லாம் பண்றோம். அதே மாதிரி ஜீசஸ், மேரி மாதா இதெல்லாமும் நம்ம பண்ணலாம். சூப்பருங்க. ஆல் ரிலிஜியன்லயுமே நம்ம பண்ணி தர முடியும் இந்த கோல்ட் டைப்ல. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க ரிலீஜியஸா இல்லாம கூட உங்களுக்கு வேணும்னா அன்னம், கிளி, சோ கிஃப்டிங் கான்செப்ட்ஸ் குட்டி குட்டி சைஸஸ்ல கூட நம்ம கிட்ட இருக்கு. ஓகே ஓகே சூப்பருங்க. அப்போ வந்து மத்தபடி என்ன போட்டோ பிக்சர்ல என்னென்ன எடுத்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம இதுல வந்து தாஞ்சூர் பெயிண்ட்ல பண்ணி தர முடியும். பண்ணலாம். ஆனா கரெக்டான ஸ்கெட்ச், நல்ல சைஸ் தகுந்த மாதிரி இருந்தா நம்ம சூப்பரா பண்ணலாம். ஓகே. எந்த அளவுக்கு குவாலிட்டியா நீங்க கரெக்டா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம வந்து பண்ணி தர முடியும்னு சொல்றீங்க. சூப்பருங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த பியூட்டிஃபுல் பெருமாள் வந்து ஹைட் 3 அடி, அகலம் வந்து 2 அடி. நிறைய பூஜா ரூம்ல பெருமாளை வந்து நல்ல பியூட்டிஃபையா பண்ணி பெருசா வச்சு சுத்தி இருக்கிற படம்லாம் வந்து குட்டி குட்டியா லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, முருகன், ராமர்லாம் அதுக்கு சுத்தி இருக்கிற மாதிரியும் நிறைய பேர் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெயிண்டிங்கை வந்து நீங்க வந்து பூஜா ரூம்ல அவ்வளோ இடம் இல்ல அப்படின்ற போது நீங்க ஹால்ல நல்ல ஒரு பாத்வே என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்டா இருக்கும்போது கூட இந்த பெயிண்டிங்கை நீங்க வைக்கலாம். இந்த பியூட்டிஃபுல் பெயிண்டிங்கை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இது ஃபுல்லாவே ரொம்ப எம்போஸ்டா, நல்ல ப்ரொஜெக்டடா 3D எம்போஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ரொஜெக்டட் கான்செப்ட்ல முகத்தோட சேர்ந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்றது பாருங்க. அதே மாதிரி இந்த ஏடி ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஹை கிரேட் ஏடி ஸ்டோன்ஸ். நீங்க வந்து தீப ஆரத்தி கொடுக்கும்போது அவ்வளோ கிளிட்டர் ஆகும். இந்த பெயிண்டிங் வந்து கார்னர்ஸ் மேல இந்த எத்னிக் மோட்டிவ்ஸ் அதுல வந்து முத்துலாம் டெக்கரேட் பண்ணி ஃபுல்லா கோல்ட் கான்செப்ட்ல த்ரூ அவுட் த பெயிண்டிங் அவரோட முகம் தவிர அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கீழே அவரோட பாதத்துல பாத்தீங்கன்னா குட்டியா லக்ஷ்மி தேவி கூட ஃபுல்லா நல்ல ப்ரொஜெக்டடா அழகா இருக்கும். சோ பாதத்துல அங்க இருக்கிற டெக்கரேஷன்ஸ், இந்த பில்லர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு டெப்த்னஸ் கொடுத்துருக்கோம்னு பாருங்களேன். சோ இது சிம்பிளா என்ன எஃபெக்ட்னா, பெருமாளே வந்து உங்க வீட்டுல நின்னு உங்களை பிளெஸ் பண்ற மாதிரியே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ல அந்த 3D ஸ்டைல கொடுத்துருக்கோம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர் எங்க கேலரியில. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் வந்து கலர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ பிரைட் கலர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பெயிண்டிங் வந்து 24 கேரட் கோல்டால செஞ்சது. கோல்டு கூட ரொம்ப உங்களுக்கு டல்லா அப்படியே ஆன்டிக் ஃபினிஷ் கொடுக்கும். கலர்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைட் இல்லாம ரொம்ப சட்டிலான கலர்ஸா இருக்கும். இது எல்லாமே நேச்சுரல் பிக்மெண்டட் டைஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம போஸ்டர் கலர்ஸ்ல சேர்ந்து பண்ற பெயிண்டிங்ஸ் இதெல்லாம். இந்த கான்செப்ட் வந்து பழைய காலத்துல எப்படி பண்ணாங்களோ அதே கான்செப்டை இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த ஸ்டைல வந்து எவ்வளவு கேலரிஸாலையும் இது கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து அந்த காலத்துல இருக்கிற ஆர்டிஸ்டால மட்டும்தான் முடியும். நம்ம 5 ஜெனரேஷன்ஸா இருக்கிறதுனால அந்த ஆர்டிஸ்ட் கூட தலைமுறையா வர ஆர்டிஸ்டால தான் பண்ண முடியறதுனால we can give you this style. இது பியூட்டிஃபுல்லான ஒரு சிவன் கான்செப்ட். சிவனை வந்து ரொம்ப பியூட்டிஃபை பண்ணி ரிஷப வாகனத்து மேல உட்கார மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். இந்த ஃபேஸஸ்லாம் இந்த காலத்துல இருக்கிற ஃபேஸஸ் கிடையாது. எல்லாமே ரொம்ப பழமையான ஒரு ஆன்டிக் டெம்பிள்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சிவன் கோயில்ல நிறைய டெம்பிள்ஸ்ல வந்து வால்ஸ்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல செஞ்ச பெயிண்டிங்ஸ் தான் இதெல்லாம். இப்போ இதே நம்ம ரிஷப வாகனம் பார்த்தோம் இல்லையா, அதோட ஸ்டைல்லயே அந்த பெரிய சைஸ் இல்லாம சின்ன சைசஸ்லயும் நிறைய கான்செப்ட்ஸ். இப்ப வந்து இது பெருமாள், விஷ்ணு, வெங்கடேஸ்வர பெருமாள். இது ட்ரெடிஷனல் ஸ்கெட்ச். அதுலயே இது ராமர். சோ இந்த நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கெச்சஸ்லாம் யூஸ்வலா இருக்கிற மாதிரியே இருக்காது. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப யூனிக்கா, அந்த ஒர்க்மேன்ஷிப் கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க அதை பாருங்க. இந்த விநாயகர் வந்து எவ்வளவு அழகா ஒரு ஆங்கிள் உட்கார்ந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா டெக்கரேட்டட். இந்த பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஹேர் ஸ்ட்ராண்ட் மாதிரி மெலிசா இருக்கும். அதுல பண்ற கான்செப்ட்ஸ் தான் இது எல்லாமே. இது தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணர், கருடன், ஆஞ்சநேயர். இந்த கிருஷ்ணர்லாம் இந்த ஸ்டைல்ல வந்து இந்த மாதிரி மக் ஒர்க்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா, கலர் கான்செப்ட்ஸே இல்லாம மக் ஒர்க்ல எவ்வளவு அழகா ஒரு அவுட்கம் கொடுத்துருக்கோம்னு பாருங்க. இது வந்து ரொம்ப சப்பியா நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற மாதிரி கான்செப்ட். கிருஷ்ணர்லாம் அந்த காலத்துல ரொம்ப விரும்பி செய்யப்பட்ட கான்செப்ட். அதே மாதிரி நம்ம ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த யசோதா, அதே மாதிரி இங்க மீனாட்சி கல்யாணம், இது எல்லாமே அந்த ஒரு ஆன்டிக் ரீப்ரொடக்ஷன் ஸ்டைல்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் தான்.
நிறைய கான்செப்ட்ஸும் இன்னுமே இருக்கு. ஸோ நீங்க கேட்குற கான்செப்ட் கூட நம்ம பண்ணலாம் ஆன் ஆர்டர். சரி, ஓகே மேடம். இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பூஜை ரூம்ல வைக்கிற மாதிரி தான் எனக்கு ஐடியா இருக்கு. வேற எந்தெந்த பிளேசஸ்ல வைக்கலாம் மேடம்? சரி, இப்போ நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து பூஜா ரூம்ல மட்டும்தான் வைக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. சோ இப்போ விநாயகர், லக்ஷ்மி, பெருமாள் தாயார், ராமர்லாம் நம்ம லிவிங் ரூம், நம்ம பெட்ரூம்ல கூட வச்சுக்கலாம். சோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபையா ஒரு வாலை வந்து டெக்கரேட் பண்ணி அங்கே வச்சுக்கலாம். இல்ல நம்ம சோஃபா பின்னாடி நல்ல வைடான வால் இருந்தா ரொம்ப பெரிய பெயிண்டிங்கா கூட வச்சுக்கிட்டு பக்கத்துல வந்து பிராஸ் விளக்குங்க அந்த மாதிரி வச்சு கூட பியூட்டிஃபை பண்ணலாம். அண்ட் ஸ்டேர் வேல வந்து பெயிண்டிங்ஸ் 1 by 1 டிஃப்ரெண்டா வந்து ஸ்டெப்பா கூட அடுக்கி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பெயிண்டிங்ஸை வந்து பூஜா ரூம்ல மட்டும் இல்லாம நிறைய இடத்துல தகுந்த மாதிரி இப்போ கிருஷ்ணா கான்செப்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நம்ம ஸ்டடி ரூம்லயோ இல்ல ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கோர்ட்யார்ட் மாதிரி இருக்கும்போது அந்த கிரீனரிட்டு அதுவும் அந்த ஒரு வாலை இது பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் கான்செப்ட்ஸ் அது கூட வைக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பேசிக்கான 1.5 அடி 18 inches ஹைட்ல இருக்கிற பெயிண்டிங்ஸ்ல வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த ஒரு எசன்ஸை நம்ம கொடுக்கலாம். பெரிய சைஸா இருந்தா அதோட பியூட்டி, அதோட பினிஷிங், அவுட்கம்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ராமர் 2 ஸ்டைல்ஸ்ல எவ்வளவு அழகா நிக்கிற மாதிரி, அன்னபூர்ணி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல இருக்கு. இப்ப கிருஷ்ணர் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு கேலண்டர் ஸ்டைல் கிருஷ்ணர், இது ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து ட்ரெடிஷனல் கான்செப்ட்ல இருக்கிற கிருஷ்ணர் பிளாட் ஒர்க்ல. அதே மாதிரி ராதா கிருஷ்ணா அந்த கான்செப்ட்ல எம்போஸ்ல கூட நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. சோ இதுவும் ஒரு பட்டர் கிருஷ்ணா ஸ்டைல். நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட கவர் பண்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்போ மீனாட்சி பாருங்களேன், மீனாட்சி அம்மன்லாம் அவ்வளோ அழகா அந்த முகத்தோட சிரிப்பு அண்ட் அந்த ஒரு கிரேஸ், அந்த டிவைன் ஃபீல் வந்து கண்டிப்பா நம்ம பெயிண்டிங்ஸ்ல இருக்கும். சோ அதே மாதிரி ஐயப்பன் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு கடவுளை வந்து அதுலயுமே நல்ல கோல்டு கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம்னா அது ஐயப்பன்ல நல்லா தெரியும். சோ இதுவுமே ஒரு குலதெய்வம் தான். சோ குலதெய்வ சாமியை வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கோல்டோட மாலை எல்லாம் அந்த ஒரு ஃபீல் நீங்க வீட்டுல இல்ல அந்த கோயில்ல குலதெய்வத்தை பார்க்கும்போது அதே ஃபீல் வந்து நம்ம இந்த பெயிண்டிங்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி துர்கை அம்மன் இவங்களுமே ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா அதையும் நம்ம கிரியேட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார், இவங்களையுமே நம்ம டான்ஜூர் பெயிண்டிங்ல பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் இல்ல, ஆனா எவ்வளவு அழகா அந்த சக்கரத்தாழ்வாரை டெபிக் பண்ணிருக்கோம்னு பாருங்க. சரி, ஓகே மேடம். இவ்வளவு தூரம் சாமி போட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் லோ ரேஞ்சஸ்ல பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கான ஐட்டம்ஸ் என்ன மேடம் இருக்கு? சோ நம்ம வந்து சாமி படம் மட்டும்தான் கொடுத்தா எப்படி, எங்க வச்சுப்பாங்க, எந்த சைஸ்ல கொடுக்கலாம், உங்க வீட்டுல இடம் இருக்குமா, இல்ல அந்த மாதிரி வைக்கிற ப்ரொவிஷன் அவங்க வீட்டுல இருக்குமா, அந்த கான்செப்ட்னால நம்ம கிஃப்டிங் கான்செப்ட்ஸ்ல வித்தவுட் எனி ரிலிஜன் ஆனா டான்ஜர் பெயிண்டிங்கோட பியூட்டி அவ்வளவு அழகான ஒரு கான்செப்ட்ஸ்ல வச்சிருக்கோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கியூட்டா ஸ்மாலர் சைஸ்ல டீகுட் ஃப்ரேமோட ரொம்ப அழகா கிளி, அன்னம், யானை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்ல கிஃப்டிங் பட்ஜெட் ரேஞ்சஸ்ல பியூட்டிஃபுல்லா பண்ணலாம். ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் வந்து இதுல 2500 இருந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். இதையும் விட கொஞ்சம் குட்டி சைஸானா கார்பரேட் கிஃப்டிங் கான்செப்ட்ஸ், இது வந்து மேரேஜ் கிஃப்டிங், வெட்டிங்காக நீங்க வந்து ஒரு பல்க் ஆர்டர், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ்டா பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல்லா பெயிண்டிங்கை ரெடி பண்ணி உங்க டைம்ல கொடுத்துடலாம். ஒரு சைஸ் சின்னதுல இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சஸ்லயும் நான் காட்டுறேன். இதுல நீங்க மயில், கிளி, அன்னம், அதுலயே டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், அதோட சேர்ந்த மாதிரி யானை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல கூட நல்ல அஹெடா நீங்க சொன்னீங்கன்னா பல்க் ஆர்டர்ஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து 2500 ரூபீஸ் ஸ்டார்டிங்ல பண்ணிக்கலாம். சைஸ் பொறுத்து, டிசைன் பொறுத்து ரேட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். கண்டிப்பா. இந்த லக்ஷ்மி தேவி 18 by 14 சைஸ். இந்த சைஸ்ல இருந்து வர்க்மேன்ஷிப் பாத்தீங்கன்னா அவ்வளவு முத்து ஏடி ஸ்டோன்ஸோட அந்த ஆர்டிஸ்டோட பினிஷிங் பாருங்க, ரொம்ப ஹை கிரேடா, எவ்வளவு சாந்தமா, ரொம்ப அழகான ஒரு போஸ்டர்ல ஃபுல் கோல்டு 22 கேரட் கோல்டுல எம்போஸ்ட் கான்செப்ட்ல கொடுத்துருக்கோம். இது ஆர் சிக்னேச்சர் பெயிண்டிங். சோ இந்த ஆர்டிஸ்டோட ஹை கிரேட் குவாலிட்டியில நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. ஆனா மினிமம் சைஸ் வந்து இந்த சைஸ் இருந்தா உங்களுக்கு அந்த அவுட்கம், அந்த ப்ராடக்டோட பினிஷிங் வந்து ரொம்ப
ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் லக்ஷ்மிலயுமே இருக்கு. பெருமாள், விநாயகர், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லயும் நம்ம கிட்ட நிறைய பெயிண்டிங்ஸ். ஓகே மேடம், இவ்வளவு தூரம் வந்து சாமி போட்டோஸ் எல்லாமே நீங்க காமிச்சிட்டீங்க. ஆனா மார்க்கெட்ல எல்லாத்துக்குமே டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம சாமி போட்டோலயுமே டூப்ளிகேட் இருக்கும், ஒரிஜினல் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஆடியன்ஸுக்கு தயவு செஞ்சு அந்த ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா காட்டுறேன். நீங்க இந்த வீடியோல அந்த ஒரு பாசிட்டிவா எப்படி அந்த டூப்ளிகேட் அண்ட் கோல்டா இருக்கும்ன்றதை நீங்க பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, இதுதான் 2 ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபாயில். ஒன்னு வந்து நம்ம கேலரியில அது மட்டும் தான் விக்கிறோம், இன்னொன்னு வந்து மார்க்கெட்ல கம்மி ரேட்னு சொல்லிட்டு விக்கிற ப்ராடக்ட். இதுதாங்க கோல்டு. சோ இந்த பட் இதுதான் டல்லா இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து இந்த all that glitters is not gold actually. சோ இது வந்து ப்ராப்பரா அந்த கோல்ட மெல்ட் பண்ணி பீட் பண்ணி ஒரு ஃபாயில் ஸ்டைல்ல பண்றதுனால உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்ல இருக்கும். இது பிளாஸ்டிக், அதனால தான் உங்களுக்கு ஜொலி ஜொலிக்குது. இத பார்த்து தான் நிறைய பேர் வந்து ஏமாந்து கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய காசு கொடுத்து நீங்க வாங்குறீங்க. ஆனா அது வந்து பிளாஸ்டிக் தான். எவ்வளவு ஒரு 10-20 ரூபாய் கூட இருக்காது. ஆனா இந்த கோல்டு வந்து ஒரு புக்கே உங்களுக்கு 3000-4000 ரேஞ்சஸ்ல சைசஸ் பொறுத்த மாதிரி இருக்கும். சோ அதுதாங்க இருக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ். நீங்க வாங்கும்போது இந்த மாதிரி கோல்டுல இருக்கான்னு மட்டும் கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு வாங்கணும். ரொம்ப கோல்டு கிளிட்டர் ஆகிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் கோல்டு. சோ நம்ம கிட்ட இப்போ நீங்க வாங்குறீங்களே, உங்களது எப்படி கோல்டு வந்து ஆத்தென்டிசிட்டியா இருக்குமா அப்படின்னு கேட்கறதுனால இந்த எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனுக்கு நம்ம வந்து ஒரு சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்றோம். சோ இது வந்து நீங்க வாங்குற இந்த டான்ஜூர் பெயிண்டிங் நம்ம கேலரியில 22 கேரட் கோல்டால ஆத்தென்டிஃபைடா சூப்பரான குவாலிட்டியில கொடுக்குற பெயிண்டிங்கான ஒரு சர்டிபிகேட் தான் இது. சோ இந்த சர்டிபிகேட் வந்து நீங்க வாங்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சாமி போட்டோவும் சேல்ஸ் பண்ணிடுறோம், என் ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் ஆஃப் சர்டிபிகேட்டும் கொடுத்துடுறீங்க. கண்டிப்பா. சரிங்க மேடம், பிரைஸ் வந்து கண்டிப்பா அவ்வளவு காத்துட்டு இருப்பாங்க. என்ன ரேஞ்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க சார். ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் நல்ல ஃபீச்சரிஸ்டிக்கா எல்லா எலிமெண்ட்ஸோட பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னா அது இந்த சைஸ் தான். இந்த சைஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் 8000 பியூர் 22 கேரட் கோல்ட்ல கொடுக்குற மாதிரி இந்த சைஸ்ல ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான் இது. அதோட ஒரு சைஸ் பெருசுக்கு போனீங்கன்னா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு 11,000 12,000 அந்த டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஸ்டார்டிங்ல. நிறைய குவாலிட்டி பேஸ் பண்ணி ஆர்டிஸ்ட பேஸ் பண்ணி இன்னும் ஜாஸ்தி கூட ஆகும். சோ எல்லாருமே ஒரு பெயிண்டிங் ஓன் பண்ணணும்னா அது நம்ம எல்லாமே மாத்திர மாதிரியே இருக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம ஒரு பெயிண்டிங் சாமிக்குன்னா வாங்கணும்னா மறுபடியும் நம்ம மாத்த மாட்டோம். சோ ஜெனுவினா அழகா லைஃப் டைம்க்கு ஜெனரேஷன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கிற பெயிண்டிங்கா இருந்தா நல்ல ஒரு பிரைசிங்கோட கொடுத்து வாங்கினீங்கன்னா செரிஷ் பண்ணிக்கலாம். ஓகே மேடம், நம்ம தாஞ்சூர் பெயிண்ட்ஸ்னுடைய எல்லா டைப்ஸை பத்தி ஒன் பை ஒன்னா டீடைலா சொல்லிட்டீங்க. ஆடியன்ஸ் தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகே, நான் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன், நான் சென்னைனா பிரச்சனை கிடையாதுங்க, டைரக்டா கீழே இருக்க நம்பர் கால் பண்ண போறேன், டைரக்டா வந்து ஷாப்பை வாங்கிட்டு போறேன். ஆனா நான் சப்போஸ் வெளியே இருக்க மதுரை, திருச்சி, இல்ல கேரளால இருக்க, ஆந்திரா, கர்நாடகா, இல்ல வேற ஸ்டேட்ல இருக்குன்னா எனக்கு நீங்க எப்படி அனுப்பி வைப்பீங்க? கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குங்களா? சோ நீங்க இந்த ஊர்னா கண்டிப்பா நம்ம கேலரி டி நகர் துரைசுவாமி ரோட்ல இருக்கு. விசிட் பண்ணி எவ்வளவு பியூட்டிஃபுல் ரேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்க வர ஆக்சசிபிலிட்டி இல்லைன்ற போது வீடியோ கால் மூலமா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க கேட்கிற சைசஸ், உங்க பூஜா ரூம்ல என்ன சைஸ்ல எவ்வளவு பெயிண்டிங்ஸ் எப்படின்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் கூட நீங்க சொல்லும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வீடியோ கால்ல நான் உங்களுக்கு நிறைய பெயிண்டிங்ஸ் என்ன அவைலபிளா இருக்கோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியும் நான் காட்டுவேன். ஸோ இதை வந்து நான் ஷிப் பண்றது வந்து இன்டர்நேஷனலும் ஷிப் பண்றேன், அதே மாதிரி வித்தின் இந்தியா பேன் இந்தியா ஷிப்பிங் கூட நம்ம பண்றோம். ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். ஸோ உங்களுக்கு சேஃபா 99% சேஃபா உங்க பிளேஸ்க்கு குவிக்கா ரீச் ஆகுற மாதிரி ரெடியா இருக்கிற பெயிண்டிங்ஸ் ஷிப்பிங் பண்ணிடலாம். ஓகே, மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, மேடம் அட்டன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்டாஃப்ஸ் யாராவது அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு பை பண்றதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கிடைச்சிரும். புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்து இந்த மாதிரியான சூப்பரான வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்களுடைய தமிழ். தேங்க்யூ.